ஹாய் கைஸ். அப்பா அம்மா நமக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களோட கஷ்டத்துல வர்ற காசை நம்ம யோசிக்காம செலவு பண்றோம். அதை பத்தி ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செல்வந்தரா ஆனாரு. அவரோட பையன் அந்த கஷ்டத்தெல்லாம் யோசிச்சு பார்க்காம நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. போற இடம்லாம் பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்குறது, அடுத்து அதை யூஸ் பண்ணாம தூக்கி போடுறது, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்து செல்வந்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. என்னடா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தோம், ஆனா இவன் ஒரு யோசிக்காம கூட செலவு பண்றானே அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அன்னைக்கு கோயிலுக்கு போறாரு. அங்க ஒரு ஞானியை பாக்குறாரு. அந்த ஞானி கிட்ட தன்னோட கவலையை சொல்றாரு. இந்த மாதிரி என் பையன் நான் சம்பாதிக்கிற காசை ஊதாரித்தனமா செலவு பண்றான், நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி. சரிங்க, அவங்க பையனை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த ஞானி சொல்றாங்க. அந்த பையன் மறுநாள் அதே கோயிலுக்கு போறான். அந்த ஞானி சொல்றாரு, இந்த மாதிரி என் கூட ஒரு நாள் வெளியில வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் வாரன்னு சொல்றான். அது மாதிரி மறுநாள் விடியுது. மறுநாள் 2 பேரும் போறாங்க. ஒரு மலை மேல ஏற போறாங்க. அந்த மலை மேல ஏறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லை அந்த பையன்கிட்ட கொடுத்து, இதை நீ மேல தூக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க. மேல உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கல்லை உருட்டி விட சொல்றாங்க. அந்த பையனுக்கும் அவ்வளவு கோவம். என்ன கீழேன்னு என்ன தூக்கிட்டு வர சொன்னீங்க, கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு வந்தேன், மேல தூக்கிட்டு உருட்டி விட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த ஞானி பொறுமையா சொல்றாரு, இந்த கல்லை நீ கஷ்டப்பட்டு கீழே மேல தூக்கிட்டு உருட்டி விட சொன்னதுக்காக இவ்வளவு கோவப்படுற. உங்க அப்பாவும் இப்படிதான் கஷ்டப்பட்டு அந்த செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு, நீ அதை யோசிக்காம இப்படி செலவு பண்ற, அப்பா அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரொம்ப வருஷப்பட்டு அதுல இருந்து அவன் அதிகமா செலவு பண்றது கிடையாது. அடுத்தவங்களோட உழைப்பை நம்ம என்னைக்குமே வேஸ்ட் ஆக கூடாது. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.